ஹலோ மக்களே! எல்லாருக்குமே இந்த ஃபோட்டோல தெரிற நாய தெரியும். இது பேர் ராட்வீலர்ன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இது ரொம்ப அக்ரெசிவான டாகுன்றதும் தெரியும். இது தெரிஞ்சே சில பேர் அதுக்கிட்ட வம்பிழுத்து கடி வாங்கி நெறையா சம்பவம் நடந்திருக்கு. இதே மாரி நெறையா நியூஸ்லையும் பார்த்துருப்பீங்க நீங்க. இந்த நாயோட உண்மையான குணம் என்ன தெரியுமா? நீங்க எப்படி இத வளர்க்குறீங்கன்ற பொறுத்து தான் இதோட குணமே இருக்குது. நல்லா சோறு போட்டு நல்லா வளர்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ரொம்ப சோறு போடாமல் கட்டியே வச்சு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோவில் தெரியுது தான் நடக்கும் எல்லாத்துக்கும். இந்த டாக் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1906 தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரீடை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2018 வரையும் நல்லாவே இந்த ப்ரீடு வளர்ந்துட்டுருக்கு. குட்டியாக இருக்கும்போது இது இப்படி தான் இருக்கும். இது பெருசாகும்போது நல்லா ட்ரைனிங் கொடுத்து வளர்க்கலைன்னா இதுதான் கதி எல்லாத்துக்கும். தெரியுதா? என்னென்னு புரியுதா? ரொம்ப அக்ரெசிவ் டாகுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சாப்பாடு போடலன்னா அதோட ஓனரையே கடிச்சு திங்குன்னு கூட சொல்லியிருக்காங்க நிறையா பேர். அதெல்லாம் உண்மை கிடையாது. அது சும்மா ஒரு பொய் தான் அது. நல்லா வளர்த்திங்கன்னா இந்த நாயோட குணம் இது தான். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப சாஃப்டான கேரக்டரும் இது தான். நீங்கள் அதை கோவப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஹார்டான கேரக்டரும் அதுதான். எப்போவுமே நீங்கள் இந்த நாயை வளர்த்திங்கன்னா வெளியே வாக்கிங் கூட்டு போகும்போதோ செய்யும்போதோ அதுக்கு சேஃப்டி மாஸ்க்கு போட்டுக்கோங்க. இது 2 நாய் சேர்ந்துச்சுன்னா ஒரு சிங்கத்தையே மடக்குன்றதெல்லாம் பொய் அது. சும்மா அதெல்லாம் பீதி. தேங்க்யூ டு ஆல்.